பிரபு சோலமன் டைரக்டர் பிரபு சாலமன் அவர்கள். பிரபு சோலமன் சார். பல திரைப்படங்கள் ஹீரோக்காக பார்ப்பாங்க, சில படங்கள் ஹீரோயின்காக பார்ப்பாங்க, சில திரைப்படங்கள் ரெவ்யூக்காக பார்ப்பாங்க. ஆனால் சில படங்கள் டைரக்டருக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் மற்றும் ஸ்கிரிப்ட் ரைட்டராக தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்தவர் தான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரபு சாலமன் அவர்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பிறந்த இவர் பள்ளி படிப்பினையும் நெய்வேலியிலே பயின்றார். தன்னுடைய திரைப்பயணத்தை 1995ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக முறைமாமன் மற்றும் காதல் கோட்டை திரைப்படத்தில் தொடங்கினார். பின்பு 1999இல் கண்ணோடு காண்பதெல்லாம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். 1999 முதல் 2009 வரை பல படங்கள் இயக்கியும் இவருக்கு சினிமா துறையில் முத்திரை பதிக்க வைத்த படம்தான் மைனா. இயற்கை ரசிகரான இவருக்கு மைனா படத்தின் மூலம் இயற்கையாகவே கடவுளின் ஆசீர்வாதத்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. அதற்கு பல விருதுகள் கிடைத்தது. தனக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றும் உண்மை கதை சார்ந்தே இருக்கும் இவருடைய கதை அப்படி உருவான இன்றளவும் எல்லாருடைய காதல் பாடலாக இருக்கும் சொல்லிட்டாலே என் காதலை என்ற கும்கி படம்தான். கும்கியின் வெற்றியை தொடர்ந்து கடலோர தென்னிந்திய நகரமான நாகப்பட்டினத்திற்கு சென்றார். அவர் உயிர் வாழ்வதற்கான நிஜ வாழ்க்கை கதைகளை சேகரித்து அவற்றை தனது ஸ்கிரிப்டில் பின்னி பிணைத்தார். அப்படி உருவான கதைதான் கயல் திரைப்படம். நீருக்கடியில் பல நாட்கள் காட்சிகள் படமாக்கப்பட்டன. பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரை முழங்கால் வரை ஆழமான நீரில் படமாக்கப்பட்டது. காடும் மலையும் அவை சார்ந்த கதையும் என்றால் பிரபு சாலமன் நினைவுக்கு வருவார். அப்படி உருவாக்கப்பட்ட படம்தான் செம்பி. சாமானிய மக்களின் கடைசி புகலிடம் நீதிமன்றம்தான் என்ற நம்பிக்கையை சாமானிய மக்களிடம் விதைத்திருப்பார் செம்பியின் மூலம். திரைப்பயணத்தில் நேர்மறையான விமர்சனங்களை நீங்கள் பெற்றாலும் சமூக சேவை மேன்மேலும் தொடர பிஷப் ஈபர் கல்லூரி உங்களை மனதார வாழ்த்துகிறது.